இது மகிமை நேரம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற நாமத்தில் மகிமை டிவி நேயர்களை அன்புடன் வாழ்த்தி வரவேற்கிறேன். இந்த கர்த்தருக்கு பிரியமான காரியங்கள் அப்படின்ற தொடர்ல நேற்று முன்தினமும் 2 காரியங்களை குறித்து நம்ம தியானித்தோம். இருதயத்துல பரிசுத்தம் காணப்படணும், உலகத்திற்கு ஒவ்வாத பரிசுத்தமான வாழ்க்கை வாழணும் அப்படின்னு சொல்லி நம்ம தியானித்தோம். இந்த நாள்ல நம்ம ஒரு மிக முக்கியமான ஒரு தலைப்பை குறித்து நம்ம சிந்திக்க போகிறோம். அது என்ன அப்படின்னா, நாவை காத்தல். வார்த்தைகளில பரிசுத்தம் காணப்படணும் அப்படின்னு சொல்லி நம்ம இந்த நாள்ல தியானிக்க போகிறோம். அன்பானவர்களே, ஒரு மனிதன் எவ்வளவு பரிசுத்தமா வாழ்றான் அப்படின்றது அவனுடைய ஜெபத்தினாலோ அவனுடைய வெளியே காணப்படுகிற காரியத்தினாலோ நம்ம அளவிட முடியாது. அவனுடைய வார்த்தைகள் எப்படி இருக்கிறது, அவனுடைய வார்த்தைகளில பரிசுத்தம் காணப்படுகிறதா, அதை வைத்துதான் அவன் பரிசுத்தவானா அப்படின்றத நம்ம சொல்ல முடியும். யாக்கோபு எழுதின நிருபத்துல 1ஆம் அதிகாரம் 26ஆம் வசனம் இப்படி சொல்லுகிறது: உங்களில் ஒருவன் நாவை அடக்காமல் தன் இருதயத்தை வஞ்சித்து தன்னை தேவ பக்தி உள்ளவன் என்று எண்ணினால் அவனுடைய தேவ பக்தி வீணா இருக்கும். நாவை அடக்காம இருதயத்தை வஞ்சித்து தேவ பக்தி உள்ளவன் அப்படின்னு சொன்னா உடைய தேவ பக்தி வீணா இருக்கும் அப்படின்னு இந்த வசனம் சொல்லுகிறது. நம்முடைய பக்தி வீணானதா அப்படின்றத நம்முடைய நாவு தான் தீர்மானிக்கிறதாய் காணப்படுகிறது. நாவின் வல்லமை என்ன அப்படின்றத குறித்து நம்ம பார்க்கலாம். ஒரு நாவு சிறிய அவயவமா தான் காணப்படுகிறது. ஒரு சிறிய நெருப்பு பெரிய காட்டை தீக்கொளுத்தி விடுகிறது போல நம்முடைய அவயவத்துல சிறிய நாவானது அது என்ன செய்கிறது, அந்த நிறைய பேரை அது கஷ்டப்படுத்துகிறதாய் காணப்படுகிறது. இந்த வார்த்தைகள் மற்றவர்களை வேதனை உள்ளாக்குகிறதாக காணப்படுகிறது. இந்த காடுகளை எப்படி அந்த சின்ன தீப்பொறி கொளுத்து விடுகிறதோ அதே போலதான் நம்முடைய வாயின் வார்த்தைகளும் அநேக நேரங்களில காணப்படுகிறது. வேதம் சொல்லுகிறது, மரணமும் ஜீவனும் நாவின் அதிகாரத்துல இருக்கு. நம்முடைய வார்த்தையினால நாம் ஜீவனை குறித்து பேசுகிறோமா, இல்ல மரணத்தை குறித்து பேசுகிறோமா, ஆசீர்வாதத்தை குறித்து பேசுகிறோமா, சாபத்தை குறித்து பேசுகிறோமா, நம்ம துதிக்கிறோமா, சபிக்கிறோமா, எல்லாமே இந்த ஒரே நாவிலிருந்து புறப்படுகிறது. அப்படி புறப்படலாகாது. ஒரே ஊற்று கண்ணிலிருந்து தித்திப்பும் கசப்புமான எனது நீரூற்று வரவே செய்யாது. அதே போல நம்முடைய நாவின் மூலமாக நாம் அசுத்தமான காரியங்களே சுத்தமான காரியங்களே பேசக்கூடாது, சாபமான காரியங்களே ஆசீர்வாதமான காரியங்களே பேசக்கூடாது. நாம் பரிசுத்தமாய் நம்முடைய வார்த்தைகளில காணப்படணும், நம்முடைய பேச்சுல உண்மை காணப்படணும், அன்பு காணப்படணும் அப்படின்னு ஆண்டவர் எதிர்பார்க்கிறாரு. ஏன்னா அவருடைய வார்த்தைகள் எல்லாம் நம்ம தியானிச்சோம் அப்படின்னா, அவர் பேசின வார்த்தைகளை நம்ம கவனிச்சோம் அப்படின்னா அது மற்றவர்களை ஆறுதல் அளிக்கிறதாக காணப்பட்டது, மற்றவர்களை சுகமளிக்கிறதாய் காணப்பட்டது, மற்றவர்களை ஆறுதல் படுத்துகிறதாக, அவருடைய வேதனைகளை நீக்குகிறதாக காணப்பட்டது. அந்த வல்லமை தான் ஆண்டவர் நம்ம ஒவ்வொருவருக்கும் தந்திருக்கிறார். அதனால நம்முடைய வார்த்தைகளிலும் நாம் பரிசுத்தம் உள்ளவர்களாக நம்ம காணப்படும். அநேக நேரங்களில இந்த வாயினாலதான் அநேக பாவங்களை நம்ம செய்கிறோம். இது ஆண்டவருக்கு பிரியமில்லாத காரியம். ஆண்டவருக்கு பிரியமான காரியம் என்ன? நாவினால நம்ம பரிசுத்தமான வார்த்தைகளை பேசணும். நம்ம புறம் கூறுகிறவர்களாய் காணப்படுகிறோம், அடுத்தவர்களை குறித்து பேசுகிறதாய் காணப்படுகிறோம், வீணான வார்த்தைகளை பேசுகிறோம். ஒரு வசனம் சொல்கிறது, மனுஷர் பேசும் வீணான வார்த்தைகளை குறித்து நியாய தீர்ப்பு நாள்ல கணக்கு ஒப்புவிக்க வேண்டும். நம்ம ஏதோ வாய்க்கு வந்தபடி பேசி விடுகிறோம் அப்படின்னா அதுக்கு எல்லாவற்றிற்கும் நாம் கணக்கு ஒப்புவிக்க வேண்டும் என்பதை நினைவில் கொள்ள வேண்டும். ஒருவேளை உங்க கையில ஒரு தீப்பெட்டி இருக்கு அப்படின்னா அந்த தீப்பெட்டிக்குள்ள அநேக தீக்குச்சிகள் இருக்கு. அந்த தீக்குச்சிகள் அந்த தீப்பெட்டிக்குள்ள இருக்கிறது வரைக்கும் எந்த விதமான ஆபத்தும் இல்லை. அதை எடுத்து ஒரு உராசி அதை அந்த தீப்பொறி வந்துச்சு அது ஏதாவது ஒரு இடத்துல போட்டோம் அப்படின்னா அது தீ பற்றி கொள்ளுகிறதாய் காணப்படுகிறது. அதே போலதான் நம்முடைய வார்த்தைகள், நம்முடைய இருதயம் இதே மாதிரிதான் ஒரு தீப்பெட்டி போல. அந்த தீப்பெட்டிக்குள்ள இருக்க தீக்குச்சியை போலதான் நம்முடைய வார்த்தைகள் காணப்படுகிறது. ஒரு சந்தர்ப்பம் வருகிறது, ஒரு சூழ்நிலை வருகிறது, யாராவது ஒருத்தர் நம்மளை குற்றப்படுத்திட்டாங்க, யாராவது ஒருத்தர் நம்மளை வேதனைப்படுத்திட்டாங்க அப்படின்னா நம்முடைய வாயின் வார்த்தைகள் எப்படி வெளிப்படுகிறது? ஆண்டவருக்கு பிரியமான வார்த்தைகள் வெளிப்படுகிறதா, ஆண்டவர் அருவருக்கிற வார்த்தைகள் வெளிப்படுகிறதா அப்படின்னு நம்ம சிந்திக்க அழைக்கப்படுகிறோம். தீமையான வார்த்தைகளை பேசுகிறோம், சண்டையிடுகிறோம், அது முற்றி பெரிய பிரச்சனையாக மாறிவிடுகிறது. அதனால நம்முடைய நாவை அடக்கணும். நாவை அடக்க ஒரு மனுஷனாலும் கூடாது அப்படின்னு வசனம் சொல்லுகிறது. ஆனா ஆண்டவருடைய துணை இருந்தா நம்ம என்ன செய்யலாம்?
நாவை அடக்கலாம். இந்த சங்கீதக்காரன் ஒரு சிறிய ஜெபத்தை செய்யறான். சங்கீதம் 141:3 இப்படி ஜெபிக்கிறான், கர்த்தாவே என் வாய்க்கு காவல் வையும், என்னுடைய உதடுகளின் வாசலை காத்து கொள்ளும் அப்படின்னு ஜெபிக்கிறான். நம்ம டெய்லி இந்த ஜெபத்தை செய்கிறவர்களாக காணப்படணும். ஆண்டவரே, இந்த வாயின் வார்த்தைகளை நீங்க காத்துக்கொள்ளுங்க, என் உதடுகளின் வாசலுக்கு காவல் வைங்க. தேவையில்லாத வார்த்தைகளை நான் பேசக்கூடாது, உமக்கு சித்தமில்லாத எந்த வார்த்தைகளும் என் வாயிலிருந்து புறப்படக்கூடாது அப்படின்னு சொல்லி நம்ம ஜெபிக்கிறவர்களாக காணப்படணும். ஒரு நபரை குறித்து நம்ம பார்க்கலாம், ஏசாயா தீர்க்கதரிசி குறித்து. ஏசாயா தீர்க்கதரிசி மிகப்பெரிய தீர்க்கதரிசியா காணப்படுகிறாரு. இந்த தீர்க்கதரிசி ஆண்டவருடைய மகிமையை கண்டபோது அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, ஐயோ நான் அதமானேன், நான் அசுத்த உதடுகளுள்ள மனிதன் அப்படின்னு சொல்றாரு. நான் அசுத்த உதடுகளுள்ள மனிதன் அப்படின்னு தன்னுடைய உண்மையான நிலையை அவர் ஒப்புக்கொண்டு ஜெபிக்கும் போது அந்த தேவனுடைய தூதன் பலிபீடத்திலிருந்து ஒரு நெருப்பு தகட்டை எடுத்து அவனுடைய வாயில வச்சு அவனை பரிசுத்தப்படுத்துகிறான் அப்படின்னு நம்ம பார்க்கிறோம். இந்த நாள்ல நாம் சிந்திக்க வேண்டிய காரியம் என்ன அப்படின்னா, என்னுடைய வாழ்க்கையில அசுத்தமான உதடுகளினால நான் அசுத்தமான காரியத்தை பேசினேனா, என்னென்ன காரியத்தை பேசினேன் அப்படின்னு இந்த நாள்ல நீங்க அந்த லிஸ்ட்டை ரெடி பண்ணணும் அப்படின்னு ஆண்டவர் விரும்புகிறாரு. என்னென்ன காரியங்கள், தேவையில்லாத சாபங்கள், நம்முடைய பிள்ளைகளை குறித்தோ மற்றவர்களை குறித்தோ தேவையில்லாத சாபங்களை நம்ம பேசிட்டு நம்மளே நம்முடைய கஷ்டத்துக்கு ஆளானவர்களாய் காணப்படுகிறோம். இப்படிப்பட்ட வார்த்தைகள் இதெல்லாம் பேசணும் அப்படின்னு நீங்க சிந்திங்க. ஏசாயாவை போல நான் அசுத்த உதடுகளுள்ள மனுஷனுடைய நடுவுல வசிக்கிறேன் அப்படின்னு சொல்லி, நான் இந்த அசுத்த உதடுகளில் ஆண்டவரே நீங்க பரிசுத்தத்தை தாங்க அப்படின்னு சொல்லி அவருடைய இரக்கத்தை நம்ம கெஞ்சி கேட்கும் போது அவர் நமக்கு உதவி செய்யும் போது மாத்திரமே, வாய்க்கு அவர் காவல் வைக்கும் போதும் உதடுகளின் வாசலை அவர் காத்து கொள்ளும் போது மாத்திரமே நம்முடைய வாயிலிருந்து துதியின் சத்தம், நம்முடைய வாயிலிருந்து நன்மையான வார்த்தைகள், நம்முடைய வாயிலிருந்து மற்றவர்களை ஆறுதல் படுத்துகிற வார்த்தைகள் கடந்து வரும் அப்படின்றதுல எந்த விதமான சந்தேகம் இல்ல. வார்த்தைகளில பரிசுத்தம் இருக்கணும் அப்படின்னு ஆண்டவர் விரும்புகிறாரு. தேவனுக்கு பிரியமான வார்த்தைகள் எது நம்ம பேசக்கூடாது அப்படின்றத நம்ம தெரிந்து கொள்ளணும். எபேசியர் 4:29 சொல்லுகிறது, கெட்ட வார்த்தை ஒன்றும் உங்கள் வாயிலிருந்து புறப்படலாகாது, பக்தி விருத்திக்கு ஏதுவான நல்ல வார்த்தைகளையே கேட்கிறவர்களுக்கு பிரயோஜனம் உண்டாகும்படி பேசுங்கள் அப்படின்னு சொல்லி இந்த வசனம் சொல்லப்பட்டிருக்குது. அநேக நேரங்களில் நாம் கெட்ட வார்த்தைகளை யூஸ் பண்ணுறோம். ஒருவேளை கெட்ட வார்த்தைகள் அப்படின்னு அங்கீகரிக்கப்பட்ட சில வார்த்தைகளை நம்ம உபயோகப்படுத்தலை அப்படின்னாலும் மற்றவர்களை தூஷிக்கிறதான வார்த்தைகளை நம்ம உபயோகப்படுத்துகிறோம். சில நேரங்களில் சில மிருகங்களை குறித்ததான வார்த்தைகளை வைத்து நம் பிள்ளைகளையோ மற்றவர்களையோ நம்ம சொல்லுகிறோம். சில அசுத்தமான காரியங்களை உபயோகப்படுத்தி நம்ம மற்றவர்களை குறை சொல்கிறோம். இது எல்லாமே கெட்ட வார்த்தை அப்படின்ற லிஸ்ட்ல தான் அடங்கும். அன்பானவர்களே, உங்களுடைய பேச்சு எப்படி காணப்படுகிறது? மற்றவர்களுக்கு அது ஆசீர்வாதத்தை உண்டு பண்ணுகிறதாகவும் மற்றவர்களுக்கு ஆறுதல் உண்டாக்குறதாகவும் காணப்படுகிறதா, இல்ல உங்களோட வார்த்தையினால மற்றவர்கள் காயப்படுத்துகிறதாகவும் அவங்க மற்றவர்களுடைய வாழ்க்கை அது அவருடைய இருதயத்தை உருவ குத்துகிறதாயும் காணப்படுகிறதா அப்படின்னு நம்ம சிந்திக்க அழைக்கப்படுகிறோம். உங்களுடைய வார்த்தைகள் ஆண்டவருக்கு சுகந்த வாசனையாக இருக்கணும். நம் ஆண்டவரை ஆராதிக்க கூடியதா இந்த நாவு காணப்படணும். ஆண்டவருக்கு பிரியமான வார்த்தைகளை பேசணும். நாவுல நம்ம பரிசுத்தம் காணப்படணும். நாவில நம்ம பரிசுத்தம், நம்முடைய வார்த்தையில நம்ம பரிசுத்தம் உள்ளவர்களாக, நம்ம நாவை அடக்குகிறவர்களாக நம்ம காணப்படணும். நம்ம நாவு பரிசுத்தமாய் காத்து கொள்ள வேணும் அப்படின்னு ஆண்டவர் விரும்புகிறாரு. இந்த நாள்ல நீங்க சிந்திங்க, யாரெல்லாம் நீங்க காயப்படுத்திருக்கீங்க, யாரெல்லாம் குற்றப்படுத்திருக்கீங்க, எந்தெந்த வார்த்தைகள் பிரியமில்லாத தகாத வார்த்தைகளை பேசுனீங்க அப்படின்ற வார்த்தைகளை ஆண்டவருடைய சமூகத்துல அறிக்கையிடுங்க. ஆண்டவரே, இந்த பாவங்களை மன்னிங்க, இந்த நாவை காத்துக்கொள்ள உதவி செய்யுங்க, வார்த்தைகள்ல பரிசுத்தத்தை தாங்க, நீர் விரும்புகிற பரிசுத்தத்தை என்னுடைய வார்த்தைகளை தாங்க அப்படின்னு சொல்லி நம்ம ஒரு நிமிஷம் தலைகளை தாழ்த்தி கண்களை மூடி நம்ம ஜெபிக்கலாமா? எங்களை அதிகமாய் நேசிக்கிற எங்கள் அன்பின் கர்த்தாவே, இந்த நாளுக்காக உமக்கு நன்றி செலுத்துறோம். கர்த்தருக்கு பிரியமான காரியங்கள் அப்படின்னு சொல்லி நாவை காக்கணும் அப்படின்னு நாங்க பார்த்தோம். எங்களுடைய வார்த்தைகளில பரிசுத்தம் காணப்படணும் அப்படின்னு பார்த்தோம். அநேக நேரங்களுடைய எங்களுடைய வார்த்தைகளினால மற்றவர்களை கலங்கடிக்கிற வார்த்தைகள் எங்கள் வாயிலிருந்து வருகிறது, கெட்ட வார்த்தைகள் எங்கள் வாயிலிருந்து வருகிறது, உமக்கு பிரியமில்லாத வார்த்தைகள் எங்கள் வாயிலிருந்து வருகிறது, உமக்கு சித்தமில்லாத வார்த்தைகள் எங்கள் வாயிலிருந்து வருகிறது. எங்களை மன்னிங்க ஆண்டவரே. இந்த தாவீதை போல நாங்க ஜெபிக்கிறோம். கர்த்தாவே, எங்களுடைய வாய்க்கு காவல் வைங்கப்பா, எங்களுடைய உதடில் வாசலை காத்துக்கொள்ளுங்க என்று ஒவ்வொரு நாள் நாங்கள் ஜெபிக்க ஆண்டவரே, அந்த வாயின் வார்த்தைகளினால ஆண்டவரே நாங்கள் பரிசுத்தமான வார்த்தைகளை பேச, மற்றவர்களை ஆறுதலிக்கிற வார்த்தைகளை பேச, உம்மை துதிக்கிற வார்த்தைகளை பேச எங்களுக்கு கிருபை செய்யுங்க. எங்களை தாழ்த்துகிறோம், பெருமையாக்கிறோம். நீர் பெருக, நாங்கள் சிறுக. இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். கர்த்தருக்கு பிரியமான மற்ற பகுதிகளை
இனி வரும் நாட்களில் நம்ம தியானிக்கலாம். கர்த்தர் தாமே உங்கள் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக.